தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கோனோகார்பஸ் மரம் அதிக அளவில் தமிழக அரசினால் நடப்பட்டுட்டு வருது. அதிக அளவில் மரம் எல்லா இடத்துலையும் பொதுவெளிகளில் சாலைகள்லாம் இந்த கோனோகார்பஸ் மரத்தை நட்டு வைக்கிறாங்க. இது பயங்கரமான ஒரு தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு மரம். இந்த கோனோகார்பஸ் மரம் தீங்கு விளைவிக்கக்கூடிய மரம் அப்படின்னா இது எந்தெந்த வகையில் தீங்கு விளைவிக்குது அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்கு பயங்கரமான ஒரு ஆபத்தை தரக்கூடிய மரம் தான் இந்த கோனோகார்பஸ் மரம். ஆனால் இந்த மரம் பார்க்குறதுக்கு நல்ல பசுமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே மனதை கவர்ற மாதிரி அழகான ஒரு தோற்றத்தோடு இருக்கும் இந்த கோனோகார்பஸ் மரம். ஆனால் இந்த மரம் தென்னாப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லேயே வளர்க்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த மரத்தினால நிறைய ஆபத்து வருதுன்றதை உணர்ந்துட்டு தென்னாப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களிலேயே இந்த கோனோகார்பஸ் மரத்தை தடை செஞ்சுருக்காங்க. இந்த கோனோகார்பஸ் மரம் ஆண்டுக்கு 2 முறை மட்டும்தான் மகரந்த சேர்க்கையை கொடுக்கும். அதில் உருவாகிற அந்த மலர்கள், அதன் மூலமாக வருகிற அந்த மகரந்த தூள்கள் இது மனிதருக்கு சுவாச பாதிப்பை அதிக அளவில் உண்டு பண்ணுது. சுவாச மண்டலத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோனோகார்பஸ் மரத்தினுடைய மரகந்த தூள்கள் மனிதனுக்கு அவ்வளோ தீங்கு விளைவிக்கக்கூடியது. இந்த மரத்துக்கு அருகில் ரொம்ப நாளைக்கு வாழ்கிறவங்க கண்டிப்பாக இந்த மரத்தின் மூலமாக அந்த சுவாச பாதிப்பை அவங்க உணர்ந்திருப்பாங்க. நிறைய மரங்கள் நடுறதுனால செழுமையாக இருக்கும், பசுமையாக இருக்கும். இந்த மரம் ரொம்ப அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு மரம், ரொம்பவும் வேகமாக வளரக்கூடிய மரம். அதனாலவும் என்னமோ தெரியலை, ஆனால் தமிழக அரசு இந்த மரத்தை ஈசிஆர் சாலைகளில் இது போன்ற ஒரு பசுமையாக சாலைகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மரத்தை அதிக அளவில் நட்டு வச்சுருக்காங்க. இந்த மரத்தினுடைய இலைகளை கூட எந்த ஒரு கால்நடைகள், ஆடோ மாடோ எதுவுமே சாப்பிடாது அந்த இலைகளை, இந்த கோனோகார்பஸ் மரத்துடைய இலைகளை. குருவி கூட கூடு கட்டாது இந்த கோனோகார்பஸ் மரத்தில். அதுக்கு பிறகு தேனீக்கள் கூட இந்த கோனோகார்பஸ் மரத்தினோட மலரில் இருக்கிற தேனெல்லாம் உறிஞ்சாது. இப்படி கால்நடைகள், குருவிகள் இதுபோல் சின்ன சின்ன விலங்கினங்களுக்கே இந்த மரத்தினுடைய தீங்கு தெரியுது. ஒரு ஆடு மாடு கூட அந்த இலையை உண்ண மாட்டேங்குது பாருங்கள், சாப்பிட மாட்டேங்குது. அப்படின்னா அந்த மரத்தில் எவ்வளோ பாதிப்பு இருக்குதுங்கிறது ஆடு மாடுக்கு தெரியுது. குருவி கூடு கட்ட மாட்டேங்குது. இல்லை, குருவி கூடு கட்டுறது நல்ல ஒரு அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல தான் கூடு கட்டும். ஆனால் இந்த கோனோகார்பஸ் மரத்தில் நிறைய இலைகள் இருக்கும், பசுமையாக இருக்கும், செழுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதிக வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய மரம் இது. எவ்வளோ ஹீட் இருந்தாலும் அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த கோனோகார்பஸ் மரம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த மரத்தை சாலைகளில் தமிழக அரசு நடுறாங்க. ஆனால் விலங்கினங்களே இந்த மரத்தை சீண்டி கூட பார்க்குறது கிடையாது. அதிக அளவில் இந்த கோனோகார்பஸ் மரம் தண்ணியை உறிஞ்சும். நிலத்தடி நீரை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,00,000 லிட்டர் தண்ணீரை உறிஞ்சோம் அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி இந்த மரத்தினால் உறிஞ்சப்படுது. அப்போ இது பெரிய ஆபத்து. இதை தான் இந்த குஜராத்து மாநிலத்தில் வதோரா அப்படிங்கிற பகுதியில் 2017-18 இந்த கோனோகார்பஸ் மரத்தை அதிகமாக நட்டாங்க. அதை நட்டதன் விளைவால் தான் குஜராத் பகுதிகளில் தண்ணீருக்கு ரொம்பவே ஜனங்க கஷ்டப்பட்டாங்க. அதை உணர்ந்த அந்த குஜராத் அரசாங்கம் அந்த மரத்தை எல்லா இடத்துலையுமே வெட்டி வீழ்த்தணும், அந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டி முறிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு இப்போ குஜராத்தில் அந்த மரத்தை முழுவதுமாகவே அப்புறப்படுத்திட்டாங்க. அதே போல் ஆந்திராவில், தெலுங்கானாவில் இது போன்ற மாநிலங்களில் கூட இந்த கோனோகார்பஸ் மரத்தை வளர்க்குறதுக்கு, நடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அரபு நாட்டில் ரொம்ப இந்த மரம் வெப்பத்தை தாங்குது அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க அரபு நாட்டில். ஆனால் அதுக்கு பிறகு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படாங்க தெரிஞ்ச பிறகு
அந்த மரத்தினுடைய வேர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அரபு நாட்டில் வெட்டி சாய்ச்சிட்டு இந்த கோனோகார்பஸ் மரத்தை வந்து தடை விதிச்சிருக்காங்க அரபு நாட்டில். இந்த கோனோகார்பஸ் மரத்தை இப்போ தமிழகத்தில் அதிக இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். பேருந்துகளில் பயணத்தில் நம்ம போகும்போது, அதே மாதிரி ரயில் பிரயாணத்தில் போகும்போது நம்ம வழிநெடுகிலும் இந்த கோனோகார்பஸ் மரத்தை நம்ம பார்க்கலாம். ஈசிஆர் பகுதியில் போகும்போது இப்போ இந்த புதுச்சேரி ரோட்லலாம் போகும்போது இந்த கோனோகார்பஸ் மரம் அதிக அளவில் இருக்குது. இதை வந்து தமிழக அரசு உடனே ஒரு நாள் கூட தாமதிக்காமல் உடனடி அதிரடியாக இந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த கோனோகார்பஸ் மரத்தை வந்து வளர்க்கக்கூடாது. இனி அதை தடை விதிக்கணும். அப்போ தான் நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்க முடியும். நிலத்தடி நீருக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சில பகுதிகளெல்லாம். வட சென்னையில் கூட இந்த தண்ணீர் பஞ்சம் இருக்குது. திருவொற்றியூர் அதுக்கு அந்த பக்கத்துலலாம் போகும்போது தண்ணீர் பஞ்சம் இருக்குதுன்னு பொதுமக்கள் இன்றைக்கு வரைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்னை பகுதியில் முக்கால்வாசி இடத்துல தண்ணீர் பஞ்சம் இருக்குது. அப்படின்னும் போது இந்த கோனோகார்பஸ் மரம் எவ்வளோ வெயில்னாலும் அது தாங்கிக்குது. பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்குது, அடர்த்தியாக வளருது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் வச்சுட்டு இந்த கோனோகார்பஸ் மரத்தை வளர்த்தாங்கன்னா இது மிக மிக ஆபத்து. தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட இந்த கோனோகார்பஸ் மரத்தினால பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே மனுக்கள் கொடுத்துருக்காங்க. சில இடங்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னும் பல பகுதிகளில் நடவடிக்கை எடுக்கலை. அதை உடனே தமிழ்நாடு அரசு இதை தலையிட்டு இதில் வந்து இந்த மரத்தை வந்து தடை விதிக்கணும். இதை தான் பாமக நிறுவனர் ராமதாஸும் கூட அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த மரத்தை வந்து உடனே தடை செய்யணும், சுற்றுச்சூழலுக்கு இது பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த கோனோகார்பஸ் மரத்தை வந்து வளர்க்குறத வீடுகளில் கூட தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.